ட்ரேடிங்கை பத்தி சில தவறான எண்ணங்களா இருக்கட்டும், சில மித்ஸா இருக்கட்டும், அதை நம்பிதான் நிறைய பேர் ட்ரேடிங் இப்படிதான் சொல்லிட்டு ஒரு தேவையில்லாத ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த மித்ஸை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. லெட்ஸ் கம் டு த வீடியோ. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆகட்டும், ட்ரேடிங் ஆகட்டும், இது ரிச் பீப்புளுக்கு மட்டும்தான் செட் ஆகும் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஸோ ஆக்சுவலி அது ஒரு தவறான மித்து. ரிச் பீப்புளோட மைண்ட் செட் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா என்கிட்ட இருக்கிற மணியை எந்த ஒரு 1 lakh இருக்கு அப்படின்னா நான் அதை எப்படி 3 lakh ஆகட்டும்ங்கிற மைண்ட் செட் அவங்க கிட்ட இருக்கு. ஸோ அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அதனால ப்ராஃபிட்டை நோக்கி அவங்களால டிராவல் பண்ண முடியுது. ஸோ ரிச் பீப்புள் ரிச்சாவே இருக்கிறதுக்கு காரணம் இதுவும் ஒரு காரணம். அதே பாத்தீங்கன்னா நான் ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சா நீங்க ரிஸ்க் எடுக்க விருப்பப்பட்டா, அதாவது நீங்க ஒரு 10,000 ரூபாய் ஏர்ன் பண்றீங்க அப்படிங்கப்போ அதுல ஒரு 10% ஒரு 1000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஒதுக்கி அதுல இன்வெஸ்ட் பண்றது தப்பே கிடையாது. கண்டிப்பா அது ஆஃப்டர் தட் ஒரு நல்ல பொட்டன்ஷியலான ரிட்டர்ன்ஸ் தரும். பட் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும், ட்ரேடிங் ஆகட்டும், என்னோட செகண்டரி இன்கமுக்கு நான் என்ன பண்ண போறேன்னு இருக்கிறாங்க அதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. ஸோ அப்போ இது ரிச் பீப்புள் மட்டும்தான் பண்ணாங்கன்னு கேட்டா அவங்க ரிஸ்க் எடுக்கிறாங்க. பட் நம்ம ரிஸ்க் எடுக்கல. அதனாலதான் ரிச் பீப்புள் மட்டும்தான் ட்ரேட் பண்ண தகுதியானவங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் கிடையாது. ட்ரேடிங் ஆகட்டும், இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும், எல்லாருக்குமே ப்ராப்பரான ஒரு சோர்ஸ் தான். பட் அதை நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோம், எந்த மாதிரி யூஸ் பண்ண போறோம், என்னால எந்த அளவுக்கு பொட்டன்ஷியலான இன்வெஸ்ட்மெண்ட் என்னால இறக்க முடியும். ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய மித்தாவே போயிட்டு இருக்கு. அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா ரிச் பீப்புளுக்கு அப்புறம் எனக்கு ட்ரேட் பண்ணாலும் சரி, இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, எனக்கு ஒரு பெரிய ஃபண்ட் வேணும். நிறைய ஃபண்ட் இருந்தாதான் என்னால நிறைய ப்ராஃபிட் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் டோட்டலி ராங் தான் நான் சொல்லுவேன். ஸோ என்னால ஒரு 100 ரூபாய் இருந்தாலும் என்னால ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை என்ன ஸ்டார்ட் பண்ண முடியும். 100 ரூபாயில ஒரு டிஜிட்டல் கோல் என்னால 100 ரூபாய்க்கு தாராளமா பை பண்ண முடியும். இதுவுமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நிறைய விஷயத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். அதாவது லைக் கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லையா கிரிப்டோ காயின்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லையா ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு கம்பெனி ஸ்டாக்ஸ்ல பென்னி ஸ்டாக்ஸ் எல்லாம் 10 ரூபாய்க்குலாம் பென்னி ஸ்டாக்ஸ் இருக்கு. தாராளமா அதுல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னிய என்கிட்ட பெரிய ஃபண்ட் வச்சுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுங்கிறதுலாம் கட்டாயம் இல்லை. எனக்கு தேவை என்னோட ப்ராப்பர் நாலேஜ் வித் லோ இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலே என்னால் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ட்ரேடிங் ஜேர்னி என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் 2000 ரூபாய் வச்செல்லாம் ஒரு 1 lakh வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் எடுத்துருக்காங்க. பிகாஸ் ஆஃப் அவங்களுடைய டேலண்டோடைய எஃபோர்ட் தான். அந்த ஜேர்னியை எப்படி ஸ்டார்ட் பண்ண போறோம், எப்படி அந்த ஜேர்னியை கண்டினியூ பண்ணி ஒரு சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறோம், அதுக்கான லேர்னிங் பார்ட், பிராக்டிசிங் பார்ட், எக்ஸ்பீரியன்ஸ் பார்ட், இந்த 3 விஷயத்தையும் டெடிகேட்டடா பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை. பிளஸ் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறத விட உங்களோட டேலண்ட்டை நீங்க இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கனாலே உங்க டேலண்ட்டுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து நிறைய இன்வெஸ்ட் பண்றதுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸ் இருக்காங்க. அதை தாண்டி உங்களோட டேலண்ட்டுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுக்கு ட்ரேடினியர்ஸுமே இருக்கு. ஸோ இன்வெஸ்ட் பண்ண நீங்க ஒரு நல்ல டேலண்டபிள் ட்ரேடரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேடினியர்ஸே தரும். அதை வச்சு நீங்களால பொட்டன்ஷியலான ப்ராஃபிட்டுமே பண்ண முடியும். அதனால எந்த ஃபண்ட் இருந்தாதான் என்னால் ட்ரேட் பண்ண முடியும் இல்லை. என்னால ஸ்கில்லை டெவலப் பண்றதுக்கான டைம் எஃபோர்ட் கொடுக்க முடியும்னா நீங்க தாராளமா ட்ரேடிங் வேற லெவல்ல பண்ண. இன்னொரு பெரிய மீட் என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரேட் பண்றதுக்கு என்னுடைய ஐக்கியூ லெவல் ஹையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மீட் இருக்கு. அப்படியெல்லாம் கிடையாது. அதாவது இந்த படம் டெட்டி படத்தை பார்த்துட்டு ஆரியாவோட ஐக்கியூ லெவலை வச்சுட்டு அந்த மாதிரி எல்லாம் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேரு. ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய மீட்டுன்னு தான் சொன்னேன். எனக்கு தேவை நான் பண்ற ட்ரேடிங் பிளானை என்னோட மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்படி இல்லை என்னால முடியல அப்படின்னா ஒரு நோட் புக்ல ஒரு டைரியில அந்த பிளானை எழுதி வச்சுக்கணும். நான் பாக்குறப்ப இதுதான் பிளான், இந்த பிளான் இந்த ஏரியால இப்படிதான் இருக்கு, அதோட செக்டரோடைய ட்ரேடிங் ஃபவுண்டேஷன் இப்படிதான் இருக்கு, மார்க்கெட்டோட இந்த டைரக்ஷன் இந்த மூமெண்ட் இப்படிதான் நடக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ட்ரேட் பிளானை உங்க மைண்ட்ல நீங்க கேப்சர் பண்ண முடிஞ்சிட்டாலே போதுமானது. எனக்கு பெரிய ஐக்கியூ இருந்தாதான், நல்ல டேலண்டா இருந்தாதான் என்னால ட்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மித்தா அதை யாரும் நம்பாதீங்கன்னு சொல்லுவேன். என்னால் ஒரு சில விஷயங்களை ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னா உங்களோட மென்டலி நீங்க ஸ்டேபிளாவே இல்லைன்னு தான் அர்த்தம். அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாமே ஸ்டேபிள் தானே, அப்போ நீங்க ஸ்டேபிளா தான் இருக்கீங்க. ஸோ உங்களால ஞாபகம் வச்சுக்க முடியுது. ஒரு சின்ன விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பிளான், ஒரு ட்ரேட் பிளானை கேப்சர் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்பிள். ஒரு மூவிக்கு போறோம், ஒரு மூவியை பார்த்தா அது ஒரு 2 சீன் நம்ம மைண்ட்ல கேப்சர் ஆகி நிக்கிறதுல ஏதோ ஒரு அட்ராக்டிபிள் சீன்
2 சீன் உங்க மைண்ட் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் நீங்க ஒரு ட்ரேட் பிளான ஒரு 2 நிமிஷம் அதை ஃபோக்கஸ் பண்ணி நீங்க அதை உங்க மைண்ட்ல அப்சர்வ் பண்ணிக்கிட்டாலே போதும். அந்த பிளானுக்கு ஏற்ற மாதிரி டிராவல் பண்ணணுங்கிறத யோசிச்சாலே உங்களுக்கு இந்த ஐக்யூ இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. அதுக்கு ஐக்யூ இருந்தாதான் நான் ட்ரேடிங்ல சக்சஸ்ஃபுல் ட்ரேடர் ஆகுங்கிறதும் மிகப்பெரிய மிட்டு தான். இப்போ ட்ரேடிங்ல நான் ப்ராஃபிட் பண்றேன், நான் பெரிய சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற நிறைய ட்ரேடர்ஸ் தப்பே பண்ண மாட்டாங்க. அவங்க வெறும் ப்ராஃபிட் மட்டும் தான் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய கோட் ஷூட் போட்டு வந்து உட்காந்தாலும் சரி, கண்டிப்பா லாஸ் அப்படிங்கிற ஒரு பார்ட் இருக்கு. நானும் மிஸ்டேக் பண்ணுவேன். இப்ப நான் உட்காந்து பேசுறேன், நான் சக்சஸ்ஃபுல் ட்ரேடர்னு சொல்றேன், எனக்கு லாஸே ஆகாதான்னு கேட்டா எனக்கு கண்டிப்பா லாஸ் ஆகும். நான் லாஸ் ஆகாதுன்னு எந்த இடத்துலயும் சொன்னதில்லை. ஏன்னா என்னோட ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது நான் குட்டா பண்ணியிருந்தாலுமே அது லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. அதனாலதான் ஒரு ட்ரேடருமே ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்போ நல்லா யோசிங்க. சிம்பிளான ஒரு விஷயம் தான். எல்லாருக்குமே லாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ கண்டிப்பா லாஸ் இல்லாம எந்த ஒரு பிசினஸையும் சக்சஸ் ஆக முடியாது. அப்போ அந்த இடத்துல லாஸை வச்சு நான் லேர்ன் பண்ணிக்க போனேன். அந்த லேர்னிங்ல இருந்து நான் அடுத்தடுத்த சக்சஸை நோக்கி டிராவல் பண்ண போங்கிற மைண்ட் செட்டை வச்சுங்க. இந்த மாதிரி ஒரு சில மிக்ஸ் எல்லாம் நம்பவே நம்பாது. இந்த விஷயத்துல ரொம்ப பெரிய மிட் என்னன்னா, ட்ரேடிங்கா தம்பி, சூடாட்டம் நம்பி, ஏதோ லக் இருந்தா ஜெயிக்கலாம் நம்பி, ட்ரேடிங்கா அந்த பக்கம் போயிடாத, ஐயோ எல்லாமே லாஸ் ஆயிடும். சரி, இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா உங்களுடைய பார்வை மட்டும்தான். கேம்பிளிங் நினைச்சு நீங்க ட்ரேட் பண்ணீங்கன்னா அது கேம்பிளிங் தான். அதாவது அதை பத்தி தெரியாம ட்ரேட் பண்ணும். அதே அதை பத்தி தெரிஞ்சு ட்ரேடிங் ஒரு பிசினஸ். நான் ஒரு பிசினஸ இந்த பர்ஸ்பெக்டிவ் வியூல தான் பார்ப்பேன். நான் அதுக்கேற்ற மாதிரி தான் டிராவல் பண்ணுவேன். அதுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் இருக்கு. அதை ஃபாலோ பண்ணி தான் பண்ணுவேங்கிற மாதிரி பண்ணா ட்ரேடிங்கை விட பெஸ்ட் பிசினஸ் இங்க கிடையவே கிடையாது. அப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல ஒரு மிட்டு தான். அதாவது எல்லாருடைய மனசுலயுமே ஒரு கோட்டை கட்டி வச்சுட்டாங்க. இப்படிதான் இருக்கணும், ட்ரேடிங்னா இந்த மாதிரி ஆட்கள் தான் பண்ணணும், இந்த மாதிரி இருந்தாதான் பண்ண முடியும், இது கேம்பிளிங் அப்படிங்கிற மாதிரி நிறைய தெரிவிச்சுட்டாங்க. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற முக்காவாசி பீப்புள், அதாவது ஜஸ்ட் அவேர்னஸ் எவ்வளவு பேருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1% தான். தமிழ்நாட்டுல உள்ள மக்களுடைய 1%க்கு மட்டும்தான் ட்ரேடிங்கை பத்தின அவேர்னஸ் இருக்கே தவிர பாக்கி 99% பீப்புளுக்கு ட்ரேடிங்கை பத்தி அவேர்னஸ் கிடையாது. ஸோ இதை விட பெஸ்ட் பிசினஸா இருக்கட்டும், பெஸ்ட் செகண்டரி இன்கம் சோர்ஸா இருக்கட்டும். இப்போ எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், நான் ஒரு பிரைமரி இன்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதை தாண்டி செகண்டரி இன்கம் சோர்ஸ் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய கனவா இருக்கும். ஆனா அந்த செகண்டரி இன்கம்காக நான் என்னால ஃபோக்கஸ் பண்ண முடியாது. எனக்கு ஆல்ரெடி பிஸி ஷெட்யூல் இருக்கு. செகண்ட் இன்கம்காக டைம் கொடுத்து என்னால ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஏன்னா நான் பேமெண்ட் இன்கம்ங்கிற இடத்துல இருக்குங்கிறப்ப எனக்கு இதுக்கான டைம் கிடைக்காது. ஆனா ட்ரேடிங் அப்படிங்கிறது கிடையாது. ட்ரேடிங்க்கு நீங்க ஜஸ்ட் 1 to 2 hours ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ப்ராப்பரான அனலைஸ் பண்ணி ப்ராப்பரான எக்ஸிகியூஷன் பண்ணி ப்ராப்பரா ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா வீக்லி 2 days வீக்லி 3 daysல உங்களால 10% ரிட்டர்ன்ஸா உங்களால மேக் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி இந்த பிசினஸ்ல கேபிட்டல் ப்ரொடெக்ஷன்ங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயங்க. உண்மையை சொல்ல போனா நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க, இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்கேஸ் அந்த பிசினஸை தாண்டி முடியல, உங்களால கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னா கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணவே முடியாது. ஆனா ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ ப்ராப்பரான ரூல், ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரூல், ப்ராப்பரான எக்ஸிகியூஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன், நீங்க ட்ரேடிங்ல ஒரு சக்சஸ்ஃபுல் ஆகலாம். இதுக்காக யார்ட்டையும் நான் பதில் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. எனக்கு கேபிட்டல் சேஃபா என்னால பாத்துக்க முடியும். பட் அதுக்கு எல்லாமே ரூலை ஃபாலோ பண்ணணும். ரூலை ஃபாலோ பண்ணாம இஷ்டத்துக்கு ட்ரேட் பண்ணி கேபிட்டல் லூஸ் பண்ணிட்டா நான் பொறுப்பாக மாட்டேன். உடனே நீங்க தான் சொன்னீங்க, நீங்க தான் பொறுப்பு அப்படின்னு ப்ராப்பரான ரூலை ஃபாலோ பண்ணுங்க. அந்த ரூலை நான் சொல்லி கொடுக்குறேன். அந்த ரூலை ஃபாலோ பண்ணீங்கன்னா ஏன் கேபிட்டல் லாஸ் ஆக போகுது? ஸோ இந்த மாதிரி ஒரு பிசினஸ் ஒரு தவறான வியூல நீங்க பாத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் அது தவறான உங்க மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகுமே தவிர அது ஒரு பெஸ்டான பிசினஸோ இல்ல பெஸ்டான ஐடியாவோ உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகாது. ஸோ அதனால இந்த ட்ரேடிங்கை பத்தின சில மிட்ஸை இதோட மறந்துங்க. இதுக்கப்புறம் நம்ம ட்ரேடிங்கை யாரா இருந்தாலும் சரி, நான் ஒரு லோ கிளாஸ் பீப்புளா இருந்தாலும் சரி, பிகாஸ் ஆஃப் நானே ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா நானும் லோ கிளாஸ்ல இருந்தா அடுத்த லெவலுக்கு வந்திருக்கேன். அப்படிங்கப்போ அதுக்கு எனக்கு ஒரு சோர்ஸா இருந்தது இந்த ட்ரேடிங் மட்டும்தான். அப்போ நான் எவ்வளோ இதா இருந்தாலும் சரி என்னால அடுத்த லெவலுக்கு போக முடியும். பட் நான் ட்ரேடிங்கை டெடிகேட்டடா பண்ணணும். பேராசையா பண்ணணும் அப்படின்னா எல்லாமே புட்டிக்கிட்டு போயிடும். ஸோ ஆசையோட நிதானமா நான் ஒரு பிசினஸ் சக்சஸ் பர்சன் ஆக போனேன், அந்த பிசினஸ் நான் எப்படி சக்சஸ் பண்ண போனேன், அதுக்கான ஒர்க் அவுட்ஸ் என்ன பண்ண போனேன், அதுக்கான டெடிகேஷன் எப்படி கொடுக்க போனேன், இதெல்லாம் பண்ணாதான் உங்களாலையும் ட்ரேடிங்க ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் ஜர்னிங்க டிராவல் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத மிக்ஸை நம்பி என்னோட லைஃபை நான் கேள்விக்குறி ஆக்குறதுக்கு இல்லை, இப்படிதான் இதுலதான் டிராவல் பண்ண போறேன், இந்த பாட்டை நான் செலக்ட் பண்ண போறேன் அப்படிங்க யோசிச்சு டிராவல் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களாலையும் ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடர் ஆக முடியும். எனவே